இப்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து டேட்டாஸ்லாம் வந்து ஃபார்மில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது தான் அங்கே என்ன ஆகும்னா இப்போ ப்ராப்ளம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம லிங்க் புக் டீட்டெயில்ஸ் இந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோன்னா, இப்போ நான் சொல்கிறது ஸ்டாஃப்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து லிங்க் புக் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஒர்க் வந்து என்னென்னா இந்த ஃபார்மை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ ரெஸ்பான்சஸ் ஷீட்டை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ரெஸ்பான்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபோடைய அந்த அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லிங்க்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா பாருங்கள், இதில் வந்து இமேஜ் அவங்க ஏன்னா கேலரியில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைலுடைய நேம் வந்து காட்டாது. ஃபோன்லேருந்து அவங்க அப்லோட் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன காட்டும்னா வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் காட்டும். ஸோ அதை அப்படியே அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. என்ன ஆகும்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஓவராலாக ஃபோட்டோஸ் அந்த ரெஸ்பான்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வெவ்வேறு மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய நேமை வந்து இங்கே எப்படி எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா என்ரோல்மெண்ட் நம்பர் எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதில் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லிங்க் புக்கு வந்து கலெக்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நான் சொல்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 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 ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பாட் அவுட் பண்ணி கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவராலாக சென்ட்ரலைஸ்டாகவும் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப கிளாரிட்டியாக அமிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது, மொத்தமாக பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இங்கே ப்ராப்ளம்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக அனுப்பலைன்னா அந்தந்த ஸ்டாஃப்ஸ் தான் வந்து கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறது என்னென்னா, நேம் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது என்னென்னா, இப்போ அருண்குமார் அப்படின்னா அருண்குமார் ஸ்பேஸ் அவனுடைய இனிஷியல் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரா மாரி நீங்கள் பண்ணிக்கலாம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபோட்டோகிராஃப் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. அவங்க வந்து வெவ்வேறு ஃபார்மேட் போட்டு அப்லோட் பண்ணாங்கன்னா இங்கே அது ஓவராலாக கன்சல்டேட் பண்ணும்போது அது கஷ்டமாயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். கிளாரிட்டியாக இருக்கணும், ஃபார்முலாக இருக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிப்பீங்க. ஓகேவா? ஓகே, இப்போது எப்படி வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேங்க. பாருங்கள், நம்ம 2 GB டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். ஓகேவா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு அதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதோட ரெஸ்பான்சஸ் இது வந்து ஃபைல் ரெஸ்பான்சஸ். ஓகேவா? இதை பாருங்கள், ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட இதில் வந்து 500க்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்தமாரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் கூடவே வந்துடுது. ஸோ ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம கலெக்ட் பண்ண 523 ரெஸ்பான்சஸ் வந்து வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஃபோட்டோஸ் வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நானாகவே பண்ணது இதெல்லாம். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு அதோடைய அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபைல் ரெஸ்பான்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேம்ஸ் வந்து ஒன்று ஒரு மாரி அவங்க வந்து போட்டு அமைச்சிருப்பாங்க. ஓகே, வாங்க பாருங்கள், வாட்ஸ்அப் இமேஜ் இப்படிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கூகுள் ஷீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க.
அதில் ஸ்கிரிப்ட் எடிட்டர்னு இருக்கும் பாங்க, டூல்ஸில் ஸ்கிரிப்ட் எடிட்டர். ஓகேவா, இந்த கோடிங் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை காப்பி பண்ணிங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் அது மாடிஃபை பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கூகுள் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுக்கறதால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஃபார்ம் ஐடி, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவோடைய ஐடி. ஃபார்ம் ஐடியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி இங்கே போட வேண்டியது இருக்கீங்க. பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, D/ இருக்கும், அதிலிருந்து /editன்னு இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் தான் வந்து உங்களுடைய ஃபார்ம் ஐடி. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவ் ஐடி. டிரைவ் ஐடினா உங்களுடைய ரெஸ்பான்சஸ் ஒரு இடத்துல வந்து உட்காரோம்ல, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சஸ் இங்கே இருக்கிற ஃபைல் ரெஸ்பான்சஸ், அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்குது பாருங்கள், ஃபோல்டர்ஸ்னு இருக்கும், / இருக்கும், அதிலிருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபோல்டர் ஐடி. ஓகேவா, அதையுமே என்ன பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணி, இது 2 விஷயம் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணுங்கள். ஓகேவா, ரீநேம் ரெஸ்பான்சஸ் அப்படின்ற இந்த இது வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த கோட் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். ஏற்கனவே பாருங்கள், பெர்மிஷன்ஸ் கேட்கும். ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அது வந்து அப்டேட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆச்சும் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த ஆதார் கார்டுக்காக நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, இதை பாருங்கள், அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், அந்த நேம்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். லைட்டாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து மாடிஃபை பண்ணி தரும்போது ஒன்று என்ரோல்மெண்ட் நம்பர்னாலும் இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் நம்பரும் கலெக்ட் பண்ணுறோம். நம்ம பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. என்ன ரீசன்னா, அதிலே வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்துடும். அதே போல் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் கரெக்டாக வந்துடும், அசைனிங் ஆர்டரில் கரெக்டாக வந்துடும். என்ரோல்மெண்ட் நம்பர் வைஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் வந்து மாறி மாறி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அட்மிஷன் ஆகிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மாறும். இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து என்னென்னா, அவங்க வந்து கரெக்டான ஒரு கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், பார்த்து அவங்க வந்து சரியாக கொடுக்கல. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அது நம்ம சொல்கிறது வந்து புரியாது. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கிளியராக போட்டாலுமே அது கரெக்டாக போய் ரீச் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ சரியாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்கள மட்டும் திரும்ப வந்து எடிட் பண்ண சொல்லுங்கள், அந்த ஃபார்ம்ஸ் வந்து எடிட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எடிட் பண்ணி மறுபடியும் ரீஅப்லோட் பண்ண சொன்னீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த நேம் வந்து உக்காந்துரும். ஓகே, see you. அது இதில் வந்து 540 ரெஸ்பான்சஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து டைம் ஆகுது. ஸோ நம்ம உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கும் போது ஒரு கொஞ்சம் தானே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்காது. see you.